கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. காலை மாலையும் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு அப்பா இந்த ஸ்லாக்கியம் இல்லை அப்பா. ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை அப்பா அனுதினமும் அப்பா உம்முடைய சபைகளிலே நீர் சேர்த்து கொண்டு வருகிறீர் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சபைகள் அப்பா ஆண்டவரே உம்முடைய சபையிலே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தி பாடுவது எவ்வளவு இன்பம் எவ்வளவு நன்மையுமாய் இருக்கிறது. ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல நீங்க அசைபாடும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. தேவ ஆவியானவர் அப்பா ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்படுவீராக. ஆண்டவரே பரிசுத்த பிதாவே எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. அப்பா ஆண்டவரே நீர் வருவீராக. அப்பா ஆண்டவரே நீங்க வந்தா அப்பா ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது அப்பா. ஆண்டவரே நீங்க வாங்கப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆமாண்டவரே இந்த மாலை வேளையில் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. ஆராதனை வேளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஆராதிக்கிற வேலையில கூட ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு விடுதலை நீங்க தருகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது அப்பா ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே அப்பா ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையான அந்த விதைகள் விதைக்கப்படட்டும் அப்பா. அவைகள் 30, 60, 100 ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே பலன் தந்து அப்பா மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே.
காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும்
ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அவருடைய சபையிலே துதித்து பாடுவது நமக்கு கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ரோகி, எல் ரோகி, என்னை காண்பவரே. 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா தேவனே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். மானுவேல், மானுவேல், கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். சர்வ வல்லவராய் இருக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற தேவன், ஆபத்து காலத்திலே நமக்கு உதவுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாய்களிலே நம்முடைய துதியாக எப்பொழுதுமே ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொண்டு வந்திருக்கிற நாம் யாவரும் எழுந்து நின்று அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததற்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா
பாடின வண்ணமாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க அனுதினமும் வழி நடத்தி அப்பா எங்களை ஆசீர்வதித்து அப்பா உம்முடைய வார்த்தைகளால் உம்முடைய வாக்குத்தத்தங்களினால் எங்களை ஆண்டவரே நிறைத்து ஆண்டவரே எங்களை இதுவரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றிகளை நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் துதிகளை ஆண்டவரே ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் அன்பு நிறைந்தவராய் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நம் வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார். அதற்காக அவரை நாம் நன்றியோடு துதிப்போம்.
ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரும் மௌனமாக இல்லாதபடிக்கு அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்த பெரிய அதிசயமான காரியங்களை எவ்வளவோ நாட்கள் நாம் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. அவர் நம்மை அந்த கவலைகளில் இருந்தெல்லாம் கஷ்டங்களில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கி அனுதினமும் நம்மை வழிநடத்த அவர் வார்த்தைகளால் நம்மை போஷித்து ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகிற அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மனம் ஆழம் என்ன என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்ளி, என் மன ஆழம் என்ன நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்ளி, ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே, ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே,
ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் தேவன் ஒருவருக்கே புகழும் தேவன் ஒருவருக்கே துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உங்கள் நாமம் போற்றுவோம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உங்கள் நாமம் போற்றுவோம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. Hallelujah, சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே. சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென்.
அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரே மகிமை கனத்திற்கு உரியவராய் இருக்கிறார். பரிசுத்த உள்ள நாமத்தை எப்பொழுதும் மேன்மைப்படுத்துவோமாக. ஓசன்னா தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கே நாங்கள் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரமானவர். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதிசயங்களை செய்த தேவன் அப்பா ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய இந்த வேலையை அப்பா உம்முடைய கருத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மாலை வந்திருக்கணும் எல்லாருக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்று என்னுடைய பிராண சிநேகிதர் சென்னையிலேருந்து இங்கே வந்திருந்தார். காலையிலேருந்து இன்று மாலை வரை அவரோட மதியத்திலேருந்து அவரோட நேரம் செலவழித்து கொண்டிருந்தேன். ஆகவே காலமே ஆண்டவர்கிட்ட மதியம் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை தர வேண்டுமே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் வசனத்தை காண்பித்தார். ஆபகூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி ஆபகூக் கர்த்தரிடத்தில் கேட்கின்றான். துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானாய் இருக்கிறவனை விழுங்குகிற போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? அல்லேலூயா. துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்குகிற போது கர்த்தாவே நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இந்த கேள்வி பல சூழ்நிலையில் நமக்கே நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும். கர்த்தரை அறியாதவர்கள், தவறான வழியிலே பொருளீட்டுகிறவர்கள், அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்கள், அவர்களெல்லாம் நன்றாக சுகித்திருக்கிற போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள், கூடுமான வரைக்கும் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் தாழ்மையாகவும் வசனத்துக்கு நடுங்கியும் வாழ்கிற மக்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மௌனமாக இருக்கிறார்? ஏன் நம்மை கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்? நமக்கு தானே சிற்று சின்ன தப்பு பண்ணாலும் அடி விழுது, அவன் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறானே அப்படிலாம் நம்ம மனசில் தோன்றும். அப்படி தோணியிருக்கா? ஒரு நாள் சபையில் கேட்டேன், யாருக்காவது ஏதாவது பைபிளில் ஆண்டவரை பற்றி கேள்வி இருக்கான்னு கேட்டேன். சைமன் பிரதர் கை தூக்குனார். நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்த சைமன் அண்ணன் கை தூக்குனாங்க. என்ன கேள்வின்னு என்ன? துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னாரு அவர். இந்த கேள்வி எல்லாருக்குமே ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வாழ்க்கையில் தோன்றும். அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமம் பண்ணுறவன், லஞ்சம் வாங்குறவன், இவெல்லாம் நல்லா இருக்காங்களே, என்ன ஆண்டவரே எங்களை மட்டும் நீங்கள் சோதிச்சுட்டே இருக்கீங்களே. அல்லேலூயா. அப்படித்தான் ஆபகூக் இப்படி சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாருன்னா, தன்னை பார்க்கிலும் நீதிமானாய் இருக்கிறவனை ஒரு துன்மார்க்கன் விழுங்குகிற போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? அந்த அதிகாரத்திலேயே முதல் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? இந்த மாதமே என்ன வார்த்தை? கூப்பிடும் நாளிலே மறு உத்தரவு அருளி செய்வேன்னு சொல்கிறாரு. இங்கே இவர் கேட்குறாரு, எது வரைக்கும் கூப்பிடணும்? அல்லேலூயா. எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே, கொடுமையின் நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா.
என்ன ஆண்டவரே, நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். துன்மார்க்கன் தன்னை பார்க்கணும் நீதிமானாய் இருக்கிறவனை விழுங்குகிற போது நீர் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் மௌனமாக இருக்கின்றார். இந்த மௌனத்துக்கு பின்னாடி பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கி நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து 1-2 காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஃபர்தராக நான் சப்ஜெக்டில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு அசைன்மெண்ட்டு. வாசிங்க பார்ப்போம். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாக இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். சில நேரத்தில் தீமையான காலங்கள் சூழ்ந்து கொள்ளும். புத்தி இருந்தவர்கள் என்ன செய்வாங்க? மௌனமாக இருக்கணும். அங்கே வந்து கேள்வியெல்லாம் கேட்டால் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. கேள்வி கேட்குறத கொஞ்சம் நிறுத்தணும். எரேமியாவில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, அமெரிக்கையாக இருப்பதே பலன், நீங்கள் சும்மா இருப்பதே பலன். சும்மா இருப்பதே பலன். சில நேரங்களில் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எதையாவது செய்கிறதெல்லாம் ஈஸி தான், சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது தீமையான காலம், புத்திமான்கள் மௌனமாக இருக்க வேண்டும். ஆமென். வீட்டில் கூட நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க என்ன செய்யணும்? சும்மா இருந்தால், அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் செட்டில் ஆகிடும். அல்லேலூயா. அதை போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்னு பல முறை மணிக்கணக்கில் உட்காந்து விளக்கம் கொடுத்து பிரச்சனையை பெருசு பண்ணது தான் அதிகம். இந்த புண்ணு இருக்கும், அது லைட்டாக ஹீல் ஆகிற நேரத்தில் தான் என்ன செய்யும்? லைட்டாக சொரியும். ஹீல் ஆகிற நேரத்தில் தான் கொஞ்சம் அரிப்பு வரும். அந்த நேரத்தில் சொரிஞ்சிட்டு என்ன ஆகும்? மறுபடியும் காயம் பெருசாகிடும். அதனால் அந்த சொரியத்தை கொஞ்சம் விட்டுறணும். அல்லேலூயா. ஆமென். மௌனமாக இருக்க வேண்டிய காலம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. புலம்பல்ல 3ஆம் அதிகாரத்தில், புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தன் இளம் பிராயத்திலே நுகத்தை பாரத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அந்த பாரத்தை யார் வச்சாராம்? கர்த்தரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் சில பாரங்களை தூக்கி வச்சு கொஞ்ச நாளும் சும அப்படின்னு கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆனால் அங்கே அதுக்கு பின்னாடி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் கைவிடலாம் மாட்டார். சுமையை தூக்கி தலையில் வைப்பார். அதை சுமக்க வேண்டிய காலம் இருக்கிறது. அவரே தன்மேல் அதை வைத்தார் என்று அறிந்து அவன் மௌனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. அதோட கரெக்டான மீனிங் என்னன்னா, நம்பிக்கைக்கு இடம் இருக்கான்னு நம்ம கேட்குற அளவில், புலம்புற அளவில் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் மௌனமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ரொம்ப கஷ்டம் அது. ஒருத்தன் வந்து உங்களை அடிக்க வரா, நீங்கள் என்ன செய்யணுமா? இந்தாப்பா அடிச்சுக்கோ. அல்லேலூயா. அடிச்சுக்கோ. கொடுத்து விட்டு கன்னத்தை காட்டி விட்டு நிந்தையால் நிறைந்திருப்பானாக சொல்லிட்டு சொல்றார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு தீமையின் காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் சில பேருடைய கை ஓங்கி இருக்கும், சிலருடைய குரல் கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் மௌனமாக இருக்கணும். அல்லேலூயா. புத்திமான்கள் மௌனமாக இருப்பார்கள். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. மனப்பூர்வமாக கர்த்தர் அப்படி செய்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஸோ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் மௌனமாக இருப்பது நமக்கு நல்லது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கான சப்ஜெக்ட் வந்து அது இல்லை, தேவனுடைய மௌனம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் 1-2 காரணங்களை இந்த மாலையில் தியானிக்க பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. ஏற்கனவே ஒரு முறை சபையில் சொல்லி காட்டியிருக்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இஸ்மவேலை ஆபிரகாம் பெற்றெடுக்கிறார். 16 ஃபேன்சி, அதனால் என்னால் மறக்கவே முடியாது. ஜெனசிஸ் 16:16. ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். ஆபிரகாமை அழைத்த நாளிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமாக அவனை நடத்தி கொண்டே வந்தார். ஆனால் இஸ்மவேலை ஈன்றெடுத்த பொழுது 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. அப்போ இந்த 86லேருந்து 99 வரைக்கும் 13 ஆண்டுகள் கர்த்தருடைய வழிநடத்தலோ கர்த்தருடைய சத்தமோ இல்லை. ஹெவன் வாஸ் வெரி சைலண்ட்.
Why God kept silent? ஏன்னா கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு பாதையை அவன் தெரிந்து கொண்டான். தன்னுடைய மனைவி சஜஸ்ட் பண்ணதுனால அது அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாரு, மனைவியினுடைய சொல்லுக்கு இணங்கி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து ஆகாரை சேர்த்து கொண்டதனுடைய விளைவு 13 ஆண்டுகள் கர்த்தர் மௌனமாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலையும் when we take a wrong route, கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு பாதையில் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிற வார்த்தைகளை சந்தேகித்து அல்லது அவசரப்பட்டு நாம் எதையாயிலும் செய்து விடுவோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சமாகிலும் கர்த்தர் அமைதியாக தான் இருப்பார். மிரியம் ஆரோனும் சேர்ந்து மோசையை எதிர்த்த பொழுது ஆண்டவர் 7 நாளைக்கு அவங்கள மன்னிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. ஆனாலும் ஒரு 7 நாளைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் துப்பினால் ஒரு 7 நாளாவது மௌனமாக இருக்க வேண்டாமா? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தாலும் ஒரு சில சிக்ஷைகளை அனுமதிக்க அவர் விரும்புகிறார். அப்போ ஒரு 7 நாள் வனாந்தரத்தில் அவருடைய பயணம் தடைபட்டு போனது. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்திருந்தா கூட 7 நாளைக்கு 2-14 140 கிலோமீட்டர் அவருடைய பயணம் தடைபட்டு போனது. ஹல்லேலூயா, ஆமென். மேகம் எழும்போதெல்லாம் எழுப்புவாங்க, மேகம் நின்றுச்சுன்னா நின்றுவாங்க. ஆனால் மேகம் எழும்பினால் கர்த்தர் அப்படியே அவங்களை நிறுத்தி போட்டார் அங்கே ஒரு 7 நாளைக்கு. ஸோ ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சிக்ஷையாக கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டு காலம் அவர் அமைதியாக மௌனமாக இருக்கின்றார். இன்னொரு வேத பகுதி வாசிங்க, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 64 10 முதல் 12. உம்முடைய பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாக கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் அந்த சீயோன் எருசலேம் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாக எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? என்ன நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே சிறுமையில் இருக்கிறோம், நகரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, இன்பமான எங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு, நகரம் தீக்கிரையாக்கப்பட்டது மட்டுமல்ல ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறீங்களே, இன்னும் எங்களுடைய சிறுமையை அதிகரிக்க பண்ணுகிறீர்களே, நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? வரலாறு முழுவதும் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உண்டு. காரணத்தை 59ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஐசாயா சாப்டர் 59 verse 1 and 2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவும் இல்லை. அப்ப என்ன பிரச்சனை? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார், தம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அக்கிரமங்களும் பாவங்களும். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு செவிகள் மந்தமாகவில்லை. ஆனால் நாம் கூப்பிடுகிற போது மறு உத்தரவு இல்லை. வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவர் கூப்பிட்டா பதிலே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமென். நீதிமானை துன்மார்க்கன் விழுங்குகிற போது அவர் மௌனமாக இருக்கின்றார். நீதிமான் மீது சில பாரத்தை இளம் வயதிலேயே அவனை சுமக்க வைத்து விடுகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய திட்டங்களில் ஒன்று. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு காத்திருப்பின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். நான் விரும்பினாலும் விரும்பாமற் போனாலும் ஒரு காத்திருப்பின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் இருக்கிறாரான்னு சந்தேகப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும். வாசிச்சு பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தலகாணி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். எப்படி அழகாக எழுதியிருக்கு பாருங்க. கப்பலுடைய பின்னணியத்திலே தலையணை வைத்து அவர் நித்திரையாக இருக்கிறார். ஆனால் சூழ்நிலை என்ன? மேல உள்ள வசனத்தை வாசிங்க. என்ன சூழ்நிலை? பலத்த சுழல் காற்று உண்டாகி
படகுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு அர்த்தம். படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று, ஆனால் அவரோ தலையணை வைத்து நித்திரையாக இருக்கின்றார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கும்பகர்ணன் மாதிரி தூங்கிட்டு இருக்காரு, அங்கே படகுல தூங்கி கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், அவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு, எதனால் தூங்கிட்டு இருக்காருன்னா, he wants to know how these disciples are going to handle the situation when there is a storm, when there is a wave, when there is a problem where you are not able to control, which is not in your control. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? இதுவரைக்கும் அவரோடு பயணித்தீர்களே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையினுடைய தரம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. கொந்தளிக்கிற சமுத்திரத்தை இறங்கி ஓட முடியுமா? ஓட முடியாது. ஆனால் கூட ஏசப்பா இருக்கார்ல, அதை அவங்க மறந்துட்டாங்க. ஐயனே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அவர் கூட இருக்கும்போது எப்படிங்க மடிந்து போவோம்? அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் பிரச்சனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாத பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். நாட் நெசசரிலி எல்லா துன்பங்களுக்கும் பின்னாடி, எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடி நம்ம செஞ்ச பாவம் தான் காரணம் இல்லை. ஏசாயா 59:2 அக்கிரமங்களும் பாவங்களும் கர்த்தர் நமக்கு செவி கொடாதபடிக்கு வழியை அடைத்து போட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை உண்மை அல்ல. சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லது அதற்கு மிஞ்சி கர்த்தருக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் வருகிறது, அவர்கள் கையாள முடியாத பிரச்சனை வருகிறது. அதான் பிரச்சனை. அதாவது என்னுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதே. பெருங்காற்று அடிக்கிற சுழல் காற்று என்று சொல்லப்படுகிறது. சுழல் காற்று படகுக்குள்ள, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து மோதுகிறது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற போது ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார், அவர் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். அப்போ நமக்கு வந்து என்ன ஆண்டவர் தேடி என்னன்ற மாதிரி வந்துருச்சுன்னா, இப்போ ட்ரைனிங்கில் ஃபெயில் ஆகிட்டோன்னு அர்த்தம், டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டோன்னு அர்த்தம். அவர் எந்திரிச்சு என்ன சொன்னார்? காற்றை அதட்டி இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மிகுந்த அமைதல் உண்டான உடனே சீசரில் பார்த்து என்ன கேட்குற? வாசிங்க 40 வசனத்தை. என்ன கேள்வி? ஏங்க இது காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியுமே. சாதாரணமாக ஒரு கொந்தளிக்கிற ஒரு படகுல சமுத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது சுழல் காற்று அடித்தால் யாராக இருந்தாலும் பயப்படத்தானே செய்வார்கள். சும்மாவே நம்ம படகுல போகும்போது ஒரு காற்று அடிக்காமல் இருக்கும்போதே இந்த அலைகளில் அது மேலே ஏறி இறங்குற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஐயோ கவுந்துருமோன்னு தோணும் நமக்கு. நான் ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ அங்கே ஒரு டவ் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட் போயிருந்தாங்க. அதில் போகிற அந்த போட் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 75-85 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அந்த போட். அப்படி போகிறோம், அந்த ஐலாண்டில் போய் இறங்குறோம். திரும்ப வரும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த எங்களை கூப்பிட்டு போன ஆள் அவனுடைய திறமை எங்கள்கிட்ட காட்ட நினைக்கிறான். ஏன்னா போகும்போதே வாவ் சூப்பர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு. ஏன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு குரூப் என்னோட வந்திருந்தாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு குரூப் என்னோட வந்து அவங்கெல்லாம் தேவர் என்ஜாயிங். நான் தான் பயத்தோடும் கலக்கத்தோடும் எந்த ஒரு ஊழியத்துக்கு வந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி உயிர் போனால் பரவாயில்ல, ஒரு எல்டிடிக்காரன் ஷூட் பண்ணி உயிர் போனால் பரவாயில்ல, சமுத்திரத்தில் குளிக்க போய் ஐலாண்டில் குளிக்க போய் இப்படி ஒரு நிலைமை வரணுமான்னு உள்ளே உட்காந்துருக்கேன் நான். ஆனால் திரும்ப வரும்போது அவன் சாகசத்தை காட்டணும்னு நினைக்கிறான். வண்டி இப்படி சாட்சி ஓட்டுறாரு, இப்படி சாட்சி ஓட்டுறாரு. அதுக்கே அவன் கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறான். அப்படி ஒரு புயல் அடிக்கலை, அதுக்கே பயமாக இருக்குது. அது மாதிரி கொல்லத்தில் ஒரு முறை அப்படி தான் எங்கள் தகப்பனார் தாயாரெலாம் கூட்டிகிட்டு ஒரு போட்டிங் கொஞ்சம் தூரம் போனோம். ஆலப்பியில் அந்த மாதிரி போயிருக்கிறேன். போகும்போது சாதாரணமாக அது வந்து ஒரு அலை வரும்போது கொஞ்சம் அப்படி மேலே ஏறி இறங்கும் போது எங்கடா கவுந்துருமோன்னு தோணும். அந்த படகை திருப்பும் போது அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் சுழல் காற்றடிக்கிற போது பயம் வருவது மிக மிக சாதாரணமான நிகழ்வு. ஆனால் ஆண்டவர் சுழல் காற்று அடிக்கிற போது சீசல்கிட்ட கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த ரெண்டும், விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது, பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது. 2 பேரும் மாமியார் மருமகள். பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. இங்கே என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஏன் அவர் அமைதியாக தண்ணி உள்ளே வந்ததுக்கு அப்புறமோ இவங்க தட்டி எழுப்புற அளவுக்கு அவர் தூங்கியிருந்தார். He wants to know how my disciples are going to handle the situation. இந்த மாலை வேளையில் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த கொந்தளிப்பும் உங்களை மூழ்கடிக்க முடியாது. Because God is with you. Hallelujah. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி சொன்னவர் நம்ம கூட இருக்கார்ல, ஒன்றும் சம்பவிக்காது. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம்னா, இந்த படகு கவுந்துச்சுன்னா
சாக போகிறதுல யார் இருக்கா? ஆமாம், நம்மளாவது முழிச்சிருக்கோம். அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. பிரச்சனை யாருக்கு தான் ஃபஸ்ட்டு? அவருக்கு தான் ஃபஸ்ட்டு. அவரை எந்த கொந்தளிப்பும் மூழ்கடிக்க முடியாது. அவரை யாரும் சேதப்படுத்த முடியாது. ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்தது கூட nobody have taken, he has given. அவர் தன்னார்வமாக தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி நாங்கள் இந்த சமாரியர்கள் எல்லாம் அழிச்சிடலாமான்னு கேட்டாங்கல்ல, அவரால் முடியாதா? கல்வாரி சிலுவையில் நினைத்திருந்து அங்கேருந்து அத்தனை வரையும் பொசுக்கி போட்டிருப்பார். சாம்பல் கூட இல்லாமல், அஸ்தி கூட கரைக்கிறதுக்கு இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் he wants to know how these disciples are going to handle the situation. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அனுமதிக்கின்றார். சிலருடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்க? வாசிச்சு பாருங்க 2 சாமுவேல் 2 சாமுவேலில் ஓகே 1 சாமுவேல் தான் இதுங்க, நான் தெரிஞ்சு எடுத்துறேன். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிற போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. சவுல் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனார். இங்கே தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்க போகிறான். ஆண்டவர்கிட்ட ஒரு பதிலுமே வரல. ஆக்சுவலாக அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக, குறிப்பாக சவுல் அவன் கெட்டு போனதில் ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கர்த்தருடைய வழிநடத்தல் வேணும்னா சாமுவேல் இருந்தார். நிறைய பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுடைய கிருபையிலே வளர்ந்துட்டு வராங்க. அப்பா அம்மாவுடைய காலம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் விட்டே தூரம் போயிடும். அவனுக்கு வாழ தெரியாது. நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கக்கூடாது. சபையிலையுமே ஒரு சரியான போதகன் என்று சொன்னால் அவன் எப்பயுமே ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணி அவங்கள வழிநடத்தி இந்த ஜனங்களுக்காக எப்பயுமே கண்ணீர் வடித்து மாரடித்து நிற்கக்கூடாது. அந்த பிள்ளைங்களை, அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை பயிற்றுவிக்கணும். ஒரு பிரச்சனைனா உடனே பாஸ்டர்கிட்ட ஓடுறதில்லை, அவங்க முழங்கால் படியிட பயிற்றுவிக்க வேண்டும். இது சவுல்ட்டு இல்லாமல் போயிட்டு, சவுலுக்கு என்னன்னாலும் சரி சாமுவேல் மூலமாக வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். சாமுவேல் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி கிளிப்பிள்ளையை நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை அவர்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்துடணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி செய்வதுதான் சால சிறந்தது. இப்போ என்ன ஆச்சு? சவுல் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கிறார். இந்த சந்தர்ப்பம் என்னன்னா, சாமுவேல் செத்து போயிட்டார். சாமுவேல் இல்லை, சாமுவேல் வாஸ் நோ மோர். ஸோ இப்போ போய் யார்கிட்ட கேட்குறது தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வ கோளாறில் சவுல் ஒன்று பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா, இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் மரித்து போனான், எல்லாரும் துக்கம் கொண்டாடி ராமாவிலே சாமுவேலை அடக்கம் பண்ணினார்கள். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் பார்த்தீங்களா, சீக்கிரம் திடீர்னு ஒரு அற்புதம் அவனுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்லுவாங்க எல்லாத்தையும் தேசத்தை விட்டு துரத்தி விட்டான் சவுல். எவனாவது இந்த குறி பார்க்குறவன் அஞ்சனம் பார்க்குறவன் தேசத்தில் இருந்தால் அவனை கொண்டு விடுவேன்ட்டான். எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போது அந்த எழுப்புதலில் திடீர்னு போய் என்ன செய்கிறாரு? இருக்கிற நேரத்தில் பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். அடுத்த வருஷத்தில் இருக்குது. பெலிஸ்தியர்கள் கூடி சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. புரியுதா உங்களுக்கு பிரச்சனை என்னான்ட்டு? அவனுக்கு விசுவாசமே இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் யாருன்னா, சர்வலோகத்தையும் படைத்தவர், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறவர். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அந்த கோலியாத்தை பார்த்தோன்னே அன்றைக்கு மிகவும் பயந்து கலங்கி ஓடி போனான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பயம் அவனுக்குள்ள. அவன் பயந்து போய் தத்தளிக்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். சில பேருக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் கர்த்தர்கிட்ட வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ வந்தால் ஆண்டவர்கிட்ட மறு உத்தரவு ஒன்றுமே வரல. உடனே ஏன் கர்த்தரின் இடத்துல பேசவில்லை? நான் வேர் ஐ ஹவ் கான் ராங், வாட் மஸ்ட் ஐ டூ, வேர் ஐ ஹேவ் டு செட் ரைட் திங்ஸ். இந்த காரியங்களில் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் பதில் தரலன்னு நேராக அஞ்சனம் யாரை துரத்துனானோ அவர்கள்ட்டே போகிறான். அஞ்சனங்க குறி கேட்க போகிறான். சில பேர் அப்படி தான் ஜோம் பண்ணுவாங்க, சரியாக முடிவெடுக்க முடியாது. உடனே இங்கேருந்து ஒரு கோபுரத்துக்கு ஃபோனை போட்டுறது. புரியுதா உங்களுக்கு? கோபுரத்துக்கு ஃபோனை போட்டுறது. அவங்க 24 மணி நேரம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், ஜோம் பண்ணுறோம் அப்படின்பா. அதனால் ஒரு திருப்பத்தூருக்கோ ஒரு
காருண்யாவுக்கோ எங்கேயாவது ஒரு பக்கம் ஃபோனை போட்டு யாராவது நமக்காக குறி சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குறது. கர்த்தர் அசிஸ்டண்டெல்லாம் வைக்கல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களிடத்தில் தூதுகளை கொடுக்குறார். ஆனால் நம்ம இருதயம் சரியாக இருந்தால் தான் தேவனுடைய கம்யூனிகேஷன் நமக்கு வரும். ஏன் ஆண்டவர் சவுல்கிட்ட பேசலை அப்படின்றதுக்கு சரியாய் நாம் நிதானிக்க வேண்டுமென்றால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். அமலேக்கியர்களை வானத்தின் கீழே ஏறாதபடிக்கு அவர்களை எல்லாரையும் நீ அழித்து போட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இரக்கம் வைக்கக்கூடாதான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் குழந்தைகள், பெண்கள், ஆடு, மாடு, ஒட்டகம் ஒன்றத்தையும் விடக்கூடாதுன்றார். 15ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், அமலேக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் சங்கரித்து இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஏன் அவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக இந்த குழந்தைகள், ஒட்டகம், கழுதை எல்லாத்தையும் சொன்னோன்னா அது அவ்வளோ தனித்தனியாக சொன்னதுக்கு என்ன காரணம்னா, நீ அவனுக்கு இரக்கமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் இருக்கிறது, அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். அது மாத்திரமல்ல, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் 9ஆம் வசனம் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். அவனுக்கு இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கலாமே, நமக்கு நாளைக்கு ஒரு என்ன அல்ஃபஹாம் பார்பிக்யூ ஏதாவது ஒன்று போட்டு சாப்பிடலாமே அப்படின்ட்டு அவன் பிளானை போட்டு வச்சிருக்கிறான். இப்போ என்ன ஆச்சுன்னா, மறுநாள் அதிகாலமே 12ஆம் வசனம், சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு சவுல்? என்ன வேலை பார்த்துருக்காரு? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், வெற்றி பெற்றாச்சு. அடுத்து பல இடங்களுக்கு சென்று, அப்போ ஜெயிச்ச உடனே அப்படி நகர்வலம் போகிறார். அவர் ஊர் ஊராக போயிட்டு வர்றார். அப்போ சாமுவேல் சவுலிடத்தில் போய் சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றின, அதை இருக்கிறதுலே பெரிய போய் 13ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். ஆனால் பயங்கரமாக 11ஆம் வசனத்தில் சவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். இந்த அடிப்படையில் தான் அடிக்கடி சபையில் சொல்லுவோம், பிரசங்கத்தை தொடங்குற நேரத்தில் பல பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற அனுபவத்தை இழந்து போனார்கள். என்ன காரணம்னு சொன்னால், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஏற்கனவே சொல்ல நீ காப்பாற்றலையே, உன் கூட எதுக்கு நான் மறுபடியும் பேசணும்? நாம் கூட சில நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், 2-3 டைம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அதே வழியில் போகிறாங்கன்னா சரி போ. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்ம கர்த்தருடைய சத்தத்தை வாழ்க்கையில் ஒரு நாளுமே தொலைச்சிடக்கூடாது. ஆண்டவரே 7 தரம் மன்னிக்க சொன்ன ஆண்டவர், தம்முடைய வார்த்தையை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன், அழைக்கப்பட்ட ஒருவன் மீறி நடக்கிற போது he takes it very serious. மோசே அவருடைய வார்த்தையை மீறினதுனால அவர் கெஞ்சி பிரார்த்தனை செய்த போதும் யோர்தானை கடந்து போக கர்த்தர் விடவில்லை. ஜனங்கள் 10 முறை பரீட்சை பார்த்த பிறகுதான் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் மோசேயோ 2 இடத்துல தவறுறாரு. அந்த 2 இடமும் ஜனங்கள் அவன் தவறுவதற்கு முகாந்திரமாய் செயல்பட்டார்கள், கோபப்படுத்தினார்கள். ஆகவே கண்மலையிலிருந்து பெற்றுக்கொண்ட கற்பலகையை உடைத்தான், கண்மலையை அடித்தான். ஆனால் அவன் தூண்டப்பட்டு அவனுடைய கோபத்தில் ஒரு விதத்தில் நியாயம் இருந்தால் கூட, ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ரீசன்ஸ் இருந்தால் கூட, கர்த்தருக்கு அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, அவருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற பிள்ளைகள் அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்கிற போது அவர் மௌனம் காக்கிறார்.
Why God is silent? Why heaven is silent? Because you have disobeyed God. Whatever He has already spoken to you, whatever the counsel that He has given, you have disobeyed it. You have ignored it. You have despised it. நீங்கள் அதை அலட்சியம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உங்களோட மறுபடியும் பேசணும்? That is what God communicates. பைபிளில் ரொம்ப துயரமான ஒரு காலகட்டம் என்னன்னு சொன்னால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனங்கள் இருந்ததில்லை. அப்படின்னா ஹெவன் ரொம்ப சைலண்டாக இருக்கு, மௌனமாக இருக்கார் கர்த்தர். ஏன் மௌனமாக இருந்தார்? அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லித்தாரேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29 வாசிங்க பார்ப்போம். என் பலி என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என்ன பார்க்கிலும் நீ உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். தொடர்ந்து வாசிங்க 30ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? வித்ட்ரா பண்ணுறேன். நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னை கனம் பண்ணா அவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவளை கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனமே இல்லாமல் போச்சே, தரிசனமே இல்லாமல் போச்சே. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணவில்லை, கர்த்தரை கனவீனம் செய்தார்கள், அலட்சியம் செய்தார்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை சவுல் புறக்கணித்ததுனால இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் போய் காத்திருக்கிற பொழுதுமே கர்த்தர்கிட்ட பதில் மறு உத்தரவு வரவில்லை. மறு உத்தரவு வரலனாலும் காத்திருக்கணுங்க. இவன் செஞ்ச 2வது மிகப்பெரிய பிழை, அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்லுகிற அந்த பெண்ணிடத்தில் போய் செத்துப்போன சாமுவேலிடத்திலிருந்து தூது கேட்கிறார். இன்றைக்கும் செத்து போனவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சில பேர் சாமியார்லாம் உட்காந்துருக்குறான். இன்றைக்கி மருதமலை போயிருந்தேன் மதியம், சாமி கூட போனேன்னு நினச்சிக்கிடாதீங்க. மருதமலை போயிட்டு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போயிடணும். நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறேன், லைனாக ஜோசிகாரன் உட்காந்துருக்கான். இந்த ஜோசிகாரன் முன்னாடி குடும்பமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லேடி ஜோசின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் பார்க்குறேன், கையை இப்படி நீட்டி சொல்லிட்டு இருக்கேன். அவனை பார்த்து அவன் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காருல்ல, அவர் கிட்டத்தட்ட மூக்கை தொடர அளவுக்கு இப்படி நீட்டிட்டு அந்த அம்மா அப்படி சொல்லிகிட்டு இருக்கு. நீங்கள் நிறைய ஊழியக்காரலாம் அப்படி தான் இந்த எக்ஸ்டாட்டிக் எக்ஸ்பிரஸ் ஆட்கள் அப்படி ரொம்ப பரவச நிலைக்கு போய் புல்பீட்டிலேருந்து பண்ணுற சேட்டைகள் ஊழியக்காரங்க என்னத்தை சொல்ல. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். இந்த மாலை வேளையில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஹவ் வி ஆர் ஹேண்டலிங் இட் ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தோமா? மற்றொன்று, கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய செயல்களை நாம் இல்லாமல் அவரை இழிவுபடுத்தக்கூடிய, அலட்சியம் பண்ணக்கூடிய, அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கக்கூடிய செயலில் நாம் ஈடுபட்டால் ஹெவன் வில் கீப் சைலண்ட். அவர் அமைதியாக தான் இருப்பார், மௌனமாக தான் இருப்பார். அவருடைய வார்த்தை பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. அவரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுவார், பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஆனால் பேசுகிற தெய்வம் மௌனம் காக்கிறார் என்று சொன்னால் நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையிலே பகையாக இருக்கிறது, பிரிவினை உண்டாக்குறது. அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உங்கள் பாவங்களே தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்னங்க அப்படி எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? வாசிங்க மறுபடியும். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில். இப்போ எலியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. ஆமென். ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவனோட கர்த்தர் பேசி இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மௌன காலத்துக்கு நான் எந்த இன்டர்பிரேஷன் கொடுக்க விரும்பலை. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் கேரித் ஆற்றங்கரையில் நீ உன்னை
ஒளித்து கொண்டிரு. There are times where though we walk uprightly with God, though we have a consistent relationship with God. ஏன்னா எலியாவை குறித்து உள்ள முகவரி என்ன? திஸ்பியனாகி எலியா, ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். அல்லேலூயா. அவருடைய முகவரி என்னன்னா, அவர் எங்கே போனால் கண்டுபிடிக்கலான்னா, சர்ச்சுக்கு போனால் அவர் அங்கே இருப்பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் தான் நிற்பாருங்க. அல்லேலூயா. அப்போ எலியாவுடைய முகவரி கர்த்தருடைய பிரசன்னம். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் கெரித் ஆற்று அண்டையிலே ஒளித்து கொண்டு காகங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், உனக்கு சாப்பாடு நேரம் வந்துடும். அங்கே தண்ணீர் வற்றின உடனே அடுத்த ரெவலேஷன் அவருக்கு இருக்குது. எங்கே போனோம்? சாரிபாத் விதைவனுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறார். அங்கே போனதுக்கப்புறம் அநேக நாட்கள் அந்த அம்மா வீட்டில் அந்த கலசத்துலேருந்து, அதுக்கு பேர் வந்து எண்ணெய், இந்த மாவு ஊற்று, என்ன ஊற்று? மாவு ஊற்று. அதிலிருந்து டெய்லியும் அடை சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அங்கே இருக்கிறாங்க. வருஷங்களுக்கு பிறகு தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற போது, யோபோட வாழ்க்கையில் அப்படி தான். அது ஏன் நடந்துச்சுன்னு, சடிதியாக ஒரு ஆபத்து, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அப்போ வாசிச்சு பாருங்கள், யோபுல 19ஆம் அதிகாரத்தில், சாரி 23ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலே நான் அவரை காணக்கூடாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். அப்போது சில நேரங்களில் கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி, அல்லேலூயா, நாங்களாம் விளையாடுவோம். திருடன் போலீஸ் விளையாட்டுன்னு நாங்கள் ஐஸ் நம்பர்னு சொல்லுவோம். அதெல்லாம் சின்ன வயசில் ஓடி வீட்டுக்குள்ளே இங்கே மறைஞ்சு கிடப்போம், ஆளை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மறைந்திருப்போம். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து மறைந்திருக்கிறார். முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எங்கே தேடினாலும் கர்த்தரை காணோம். ஆனால் சம்திங் ஹீ இஸ் டூயிங், அது நமக்கு தெரியுது. ஆனால் என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஏன் அனுமதிச்சாரு? எதனால ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கோரமான புயல் வீசினது தெரியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் கர்த்தரே அதை அவன் மேல் வைத்தார் என்று அவன் அறிந்து அவன் மௌனமாக இருக்க கடவன். அல்லேலூயா. அந்த மௌனம் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அப்படி மௌனமாக இருக்க முடியாது. யோபுவே நிறைய புலம்பிட்டார், மௌனமாக இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தான்? மௌனம். ஏனென்றால் சொற்களின் திரட்சியில் பாவம் இல்லாமற் போகாது. அல்லேலூயா. எசேக்கியேலில் 14ஆம் அதிகாரத்தில் பிடித்தமான ஒரு வசனம் உண்டு. எசேக்கியேல் 14:23 வாசிங்க. 14:23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, ஓ, திஸ் இஸ் வை காட் அலௌட் இட். ஹல்லேலூயா. ஆமென். நான் வந்து டிகிரி முடித்த உடனே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். முடித்த உடனே எங்கள் அப்பா வந்து பைபிள் காலேஜுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. எனக்கு பைபிள் காலேஜுக்கு போகிறதுலாம் விருப்பம் இல்லை. நான் சொன்னேன், அழைப்பு கொடுக்கணும் கர்த்தர், நீங்கள் எனக்கு அழைப்பு கொடுக்கக்கூடாது, கர்த்தர் எனக்கு அழைப்பு கொடுக்கணும். கர்த்தர் அழைப்பு கொடுத்தா தான் ஊழியத்துக்கு வருவேன், முடியாதுன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய சொந்த முயற்சியில் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டு தேடுறேன். ஆக்சுவலாக எனக்கு எம்சிஏ படிக்கணும்னு ஆசை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு கிடச்சிது. எங்கள் அப்பா சதி பண்ணி எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாரு. அதனால சரி எம்சிஏ எப்படியாவது நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன். வீட்டில் காசு தரமாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு நான் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் என்னென்னமோ வேலையை தேடுறேன், ஒன்றும் அகப்படவில்லை. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத மாதிரி வேலையை தேடுற எதுவுமே அகப்படலை. எந்த வேலை கிடச்சுன்னா எனக்கு பிடிக்காத வேலை கிடச்சிது. சுத்தமாக எனக்கு பிடிக்காத வேலை என்னென்னா டீச்சிங் தான். ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்கூலில் ஏஜி வித்யாலயா, அசம்பிளிஸ் ஆஃப் காடில் அருணாச்சல கவுண்டர் வித்யாலயா, அவினாசிலிங்கம் பாளையத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சல கவுண்டர் வித்யாலயாவில் 10th 11th and 12th மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வேணும்னு கேட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அந்த ஸ்கூலில் போய் டீச்சராக ஜாயின் பண்ணேன். ஆனால் இன்றைக்கு திரும்பி பார்க்கிற பொழுது ஐ நோ வை காட் ஹேஸ் கெப்ட் மீ தேர். அல்லேலூயா. எனக்கு விருப்பமே இல்லாதது பாடம் நடத்துறது தான். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாடம் நடத்த வேண்டிய. எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சொல்கிறதுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ நான் டீச்சிங்கை ரொம்ப நேசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பே அதுதான். 9 வரங்களில் என்ன வரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு என் மனதறிய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிற வரமாக நான் நம்புவது ஞானத்தை உணர்த்துகிற வசனம்.
அறிவை உணர்த்துகிற வசனம். 9 வரங்களில் முதல் 2 வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஐ நோ மை கால் அண்ட் ஐ நோ மை கிஃப்ட் வாட் காட் ஹஸ் கிவன் மீ. அல்லேலூயா. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் அவ்வப்போது கல்விமான கேட்க பண்ணுகிறார். அதை மறுபடியும் சொல்றதுக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் எம்டியாக வந்து நிற்க விடுறதில்லை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ ஆண்டவர் வந்து இந்த முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் காணும்போது, சில நேரத்தில் அந்த ரீசனிங் நமக்கு வேணும். ஒரு காலகட்டத்தை வச்சுருப்பார். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப பேதை, யாரையுமே முகம் பார்த்து பேசவே மாட்டேன். பொம்பளை பிள்ளைகள் விடுங்க, ஆண்கள்கிட்டயே முகம் பார்த்து பேச மாட்டேன். எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் என்னது, நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஊமையன்னு பேர் வச்சுருந்தார். பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருப்பேன். யார் சொந்தக்காரங்க வந்தக்காரெல்லாம் யார்ட்டையுமே பேச மாட்டேன். யாராவது வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளை மாதிரி உள்ளே இருந்து அப்சர்வ் பண்ணுவேனே ஒழிய அந்த ஹாலில் உட்காந்து என்னென்னு கேட்க மாட்டேன். அப்படி யார்ட்டையா நின்று பேசணுன்னா அந்த சட்டையெல்லாம் சுற்றி அப்படி தான் இருப்பேன் நான். அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளைய கீழே அப்படி இந்த கீழே நட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அப்படியே தான் பேசுவேன் நான். ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த வேலை கிடைக்காம போனேன்னு சொன்னேன் இந்த ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி 12th முடித்த உடனே டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் திருப்பூரில் வேலைக்கு போய் ட்ரை பண்ணுறேன். அந்த டைமில் வந்து யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. எந்த வேலை ரெடியிலே அவைலபிள்னா அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஒரு பெரிய பெட்டியை கையில் கொடுத்துருவாங்க, டை கட்டிட்டு. எனக்கு இந்த டை கட்டுறது சுத்தம் பிடிக்காது. இப்போ விருப்பமாக போடுறேன், அது வேறு விஷயம். ஏன்னா வெயில் காலத்தில் இந்த டையை மாட்டிக்கிட்டு வெளியில் ரோட்டில் சுற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த பெட்டியை தூக்கிட்டு. திருப்பூரில் எத்தனை ஏறி இறங்காத கம்பெனியே கிடையாது. நிறைய கம்பெனிஸ் போவேன். அவன் நம்மளை பார்த்தோன்னே ஏதோ ஒரு டாபர் மேன் வர மாதிரி போ நாளைக்கு வா போன்னு அனுப்பிவிட்ருவான். உள்ளே வரும்போது அங்கே போய் அவங்க வாசலில் காத்திருப்பேன். ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு உள்ளே அந்த எம்டியை பார்க்குறதுக்கு உள்ள ஆர்டர் எடுக்கிறதுக்காக நான் ராரா டிசைனர்ஸ் ராரா டிசைனர்ஸில் ஒர்க் பண்ணேன் நான். அப்போ அந்த மார்க்கெட்டிங் ஒர்க்குக்காக போய் பலதரப்பட்ட ஆட்கள், சின்ன கம்பெனி ஓனரையும் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய கார்மெண்ட் கம்பெனியோடைய ஓனர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறேன். அப்படி போய் மீட் பண்ண போகும்போது அவ்வளோ நேரம் காத்திருந்து உள்ளே போகிற நேரத்தில் அவர் ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே எந்திரிச்சு நம்மளை என்னான்னு கூட கேட்காம கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி அப்புறம் அந்த சின்ன கம்பெனியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய சம்பாஷிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ இன்றைக்கி எனக்கு சபையில் பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள். யார்கிட்ட பேசினாலும் பேசுகிறதுக்குரிய முகம் பார்த்து பேசுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு அன்றைக்கி ட்ரைனிங் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையுமே செய்ய மாட்டார். ஸோ அவர் நடத்துகிற பாதையில் போகும்போது புரியாது, ஆனால் உட்கார்ந்து ரீசன் பண்ணோம்னா அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் மார்க்கத்தையும் நீங்கள் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையுமே செய்வதில்லை. இந்த 40 வருஷம் இந்த மோசையை கொண்டு போய் வனாந்தரத்தில் போட்டார்ல, எப்போ பேசினார் நினைக்கிறீங்க? முச்சடியில் காட்சி கொடுத்து பேசினார்ல, எப்போ பேசினார்? வனாந்தரத்துக்கு போனோன்னு பேசிட்டாரா? கிட்டத்தட்ட அட் தி எண்ட் ஆஃப் 40 years. இட் இஸ் நாட் இன் த பிகினிங் ஆஃப் 40 years. அப்போ இந்த 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் போய் மோசே அவனுடைய உறவுக்காரங்கள்ட்ட எல்லாம் சம்பாஷணை இல்லைன்னா பரவாயில்ல, தாயின் கருவிலேயே காப்பாற்றப்பட்டு முன்குறிக்கப்பட்ட ஒரு இரட்சகன் மோசே. இந்த இரட்சகன்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, பழைய ஏற்பாட்டில் சில மனிதர்கள் இயேசுவோட வாழ்க்கையோடு அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி உள்ள ஆட்களில் சீனாய் மலையில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வருகிறார் மோசே. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவும் எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்டு கானானுக்கு கொண்டு போகிற அந்த வேலையை மோசையை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டு பரம கானான் தேசத்துக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். மோசையின் மூலமாக கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்தார். மோசையின் மூலமாக வார்த்தைகளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த மோசையோட வாழ்க்கையும் இயேசுவோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு நிறைய சொல்ல முடியும். இந்த மோசையோட வாழ்க்கையில் 40 வருஷம் அரண்மனைக்கு பிறகு ஒரு 38-39 ஆண்டுகள் எங்கே இருக்கிறாருன்னா வனாந்தரத்தில். ஒரு வார்த்தையுமே இல்லை. இட் வாஸ் அ ட்ரைனிங் பீரியட். ஏன்னா எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்த ஒரு போர் வீரன் மோசே. ஹி வாஸ் அ சோல்ஜர். நெக்ஸ்ட் ஃபேரோன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன், துபாயில் 3வது மிகப்பெரிய பணக்காரர் வீட்டில் பிஏவா சிஸ்டர்
பேர் டக்குன்னு மறந்துட்டேன், ஹெலன் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு அவர். அவருக்கு அவர் என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன சாப்பிடணும், எப்படி உடை உடுத்தணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், இது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க, அவங்க டிக்டேட் பண்ணுறாங்க. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கணும்னா எப்படி இருக்கணும், அதை மெனு நம்ம இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது, இஷ்டப்பட்ட நேரத்தில் தூங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கிறவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நியதிகளை வச்சுருக்குறாங்க. அப்போ பரம தகப்பன் முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கர்த்தர் நமக்கு ஞானம் தருவாராக. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, மோசையை அவ்வளோ எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்த ஒருவனை நான் திக்குவாய் உள்ளவன், மந்தனா உள்ளவன், என்னை விட்டுருங்க அப்படின்ற அந்த ஹம்பிள் ஆட்டிடியூடுக்கு அவனை கொண்டு வராரு. ஒன்று அது ஹியூமிலிட்டின்னு கூட, ஏன்னா ஆண்டவர் கோபப்படுற அளவுக்கு அவர் போயிட்டார். அதனால் நான் அதை கூட பெரிய பாசிட்டிவாக சொல்ல விரும்பலை. ஆனால் கொலைகாரனாக இருந்த அந்த மோசையை பூமி எங்கும் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லுவார். அந்த சாந்தமும் கோபமும் ரெண்டும் அப்படி டைரக்ட்லி ஆப்போசிட். ஒரு கொலைகார கோபக்காரனை அவனை போல உலகத்தில் ஒருத்தனுமே கிடையாது, அவனை மாதிரி ஒரு சாந்தம் உள்ளவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வனாந்தரம் அவனை மாற்றினது. ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டே வர ஒருத்தனுக்கு பெருமையாக இருக்கவே முடியாது. அவன் எவ்வளோ பெருமைக்காரனாக இருந்தாலும் சரி, தொடர் தோல்விகளை சந்திக்கிற ஒரு பெருமைக்காரனால் பெருமையாக இருக்க முடியாது. ஆனால் அடித்து உடச்சி எல்லா பக்கம் ரெடி பண்ணி அவருக்கு நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம கரெக்டாக இருக்கணுன்றதை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறத விட அவர் கவனம் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் தான். ஹல்லேலூயா. Sometimes he removes all the comforts in order to have the soul perfected. பூரணத்தை நோக்கி நம்ம நகர்றதுக்கு, வளர்றதுக்கு, அந்த பூரண புருஷர்களாய் நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் சில டிஸ்கம்ஃபர்ட்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதான் நான் அந்த காத்திருப்பின் காலம் என்று சொல்லுகிறேன். ஒரு வனாந்தர பாதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாதையில் கர்த்தரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் அறிந்து அவன் மௌனமாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ சங்கீதம் 83ஆம் சங்கீதத்துக்கு வாங்களேன். 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். டைம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 83:1. தேவனே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும். என்னவா சும்மா இருக்காது? யார் இதை சொல்கிறா? ஆசாப்ன்றவர் சொல்கிறார். அட என்னப்பா சும்மா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஆண்டவருக்கே அவர் கட்டளை கொடுக்கார். ஆண்டவரே மௌனமாக இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும். ஏன்? என்ன ரீசன்? வாசிங்க. சத்துருக்கள் கொந்தளித்து, என்னுடைய பகைஞர்கள், உம்முடைய சத்துருக்கள், உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள். அதாங்க அங்கே ஆபகுக்கில் வாசித்தோம். துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானாய் இருக்கிறவனை விழுங்குகிறான். துன்மார்க்கன் நீதிமானை விழுங்குகிற போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? அதே தான் இங்கேயும். ஆசாவுடைய நாட்களில் உம்முடைய சத்துரு, உம்முடைய பகைஞன், அவன் தலையெடுக்கிறான். தலையெடுக்கிறான்னு என்ன அர்த்தம்? வளர்ந்துக்கிட்டே வரான். அவன் அப்படியே ஒரு ஆளாகிட்டே வரான். ஒன்றும் இல்லாதவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கிறான். உமக்கு எதிரானவன் உம்முடைய ஜனத்துக்கும் விரோதமாக எழுந்து உபாய தந்திரங்களை யோசித்து. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த வசனத்தை? பார்த்தீங்களா? ஆசாவோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீதக்காரன் தாவீதுக்கு அப்புறம் ஆசாவோட வார்த்தைகள். உமது மறைவிலே இருக்கிறவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல புலம்புறதை விட்டு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐ எம் அண்டர் ஹிஸ் விங்ஸ். ஹல்லேலூயா. அவரிடத்திலே நான் மறைந்திருக்கிறேன். யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ். நான் மறைந்திருப்பது கர்த்தருடைய செட்டைகளின் கீழே, உன்னதமானவருடைய மறைவிலே நான் இருக்கிறேன். சர்வலருடைய நிழலில் நான் இருக்கிறேன். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக நான் இருக்கிறேன். அப்போ நான் யார் தலையெடுத்தா என்ன? புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புலம்பாமல் இருக்க முடியாது. தட் இஸ் த ரியாலிட்டி. புலம்பாமல் இருக்க முடியாது. உம்முடைய சத்துரு, உம்முடைய பகைஞன் கொந்தளித்து தலையெடுக்கிறான். உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உம்மது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். என்ன சொல்கிறானா? எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. இஸ்ரவேலோட பேரே இல்லாமல் போகணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலோட ஒரு தேசத்தை தொடச்செறிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடி தான் செம்ம அடி வாங்குறாங்க. அந்த பக்கம் 100 பேர் சேர்த்து, அந்த பக்கம் 48,000 பேர் சாகுறான். ஒரு 1500 நினைக்கிறேன் அந்த பக்கம். இந்த பக்கம் காசாவில் 48,000. இப்போ இங்கே ஈரானில் நடக்கிற வாரம் அப்படி தான் இருக்குது. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் இஸ்ரேல். இன்னோசென்ட், வேர் எவர் இன்னோசென்ட் சஃபர்ஸ் ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸ் we have to stand on behalf of the innocent.
அல்லேலூயா. வலிமை உள்ளவனுக்கு சைடில் நம்ம நிற்கக்கூடாது, அவங்க கிறிஸ்தவங்க அப்படின்றதுக்காகவும் நிற்கக்கூடாது. ஸோ இஸ்ரவேலை குறித்து கர்த்தருடைய திட்டம் வேறு, இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி தியானம் பண்ணலாம். ஆனால் சொல்ல வந்தது, அவர்கள் பேரை வானத்தின் கீழே பூமியிலே இராதபடிக்கு அழிக்க வேண்டும். நிறைய பேர் அப்படி தான் நமக்கு விரோதமாக நம்மளை இல்லாமல் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டே போவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா ஒன்றும் யாரும் காப்பாற்ற முடியாது. மற்றபடி அவருடைய மறைவிலே நாம் இருக்கிறவர்களாக இருந்தால் யாருமே நம்ம பேரை ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பே. அல்லேலூயா. இன்று உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல் அலங்கமாக்குவேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவுக்கு சொல்றாரு, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொன்னது செஞ்சாரா? செஞ்சிட்டார். ஏன் யோர்தான் வந்துச்சு சொல்லுங்க? ஏன் ஒரு தடை வந்தது? யோர்தான் எதுக்கு குறுக்க வந்துச்சு? யோர்தான் ஏன் மோசேனுடைய தலைமையில் வந்தது பரவாயில்ல, இப்போ யோசுவோட தலைமையில் கானானுக்கு நேராக போகும்போது இந்த யோர்தான் குறுக்க வருது, அதுவும் கரை புரண்டு ஓடுகிறது. ஏன் வந்துச்சு? ஏன் அந்த தடை சொல்லுங்க? யோசுவா கூட கர்த்தர் இருக்கிறேன்றதை நிரூபிக்கிறதுக்காக. இட் இஸ் நாட் டு ஸ்டாப் தேர் ஜேர்னி. பல நேரங்கள் நம்ம அப்படி தான் யோசிச்சிருவோம், நம்ம பயணத்தை தடை செய்யறதுக்காக சத்ரு தான் அனுமதிச்சான். இல்லை, கர்த்தர் தான் அனுமதித்தார். எதற்காக என்று சொன்னால், யோசுவாவோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு சொன்னார். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. இட் வாஸ் அ கன்வர்சேஷன் பிட்வீன் ஜோசுவா அண்ட் காட். அப்போ ஹீ வாண்ட்ஸ் டு மேக் இட் நோன் டு எவ்ரி ஒன். ஜோசுவா கூட நான் இருக்கிறேன்றதை எல்லாருக்கும் தெரியணும். அப்போ ஒரு பெரிய ஸ்டண்ட் ஒன்று ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் பைபிள் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. தாவீதை மொத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அடையாளம் கொடுத்தணும். அதுக்காக ஒரு கோலியாத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அல்லேலூயா. கோலியாத்தை கண்டு எல்லாம் விலகி பயந்து ஓடுறாங்க. பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் காய் நகர்த்துறாரு பாருங்க. டைம் ஆயிடுச்சு, சாரி. என்ன பண்ணுறார்? நேராக ஈசாயிட்ட பேசுகிறார். அந்த அந்த பலி விருந்து செய்யும் போதெல்லாம் ஒருத்தனை மறந்து போனீங்களே, இப்போ அவனை ஞாபகப்படுத்தி அவனை கூட்டுவாங்க. அவனை எங்கேயோ அனுப்பி விடணும். அண்ணன்மாரை போய் விசாரிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லு, போப்பா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. கரெக்டாக அவர் வராரு. அவர் வர நேரத்தில் தான் ஒருத்தன் அங்கேருந்து கதி கிடக்கான். அவனை பார்த்த உடனே எல்லாம் ஓடுறாங்க. இவர் கேட்காரு, அவனை போட்டு தரனா என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. டிஃப்ரெண்ட் அப்ரோச். அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியும் பார்த்தவனுக்கு இன்னைக்கு கோலியாத்தை பார்க்கும்போது பயம் வரல. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எதுக்காக வச்சிருக்காருன்னா, பெரிய பிரச்சனைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அது பெரிய பிரச்சனை இல்லை, பெரிய சொல்யூஷன். அல்லேலூயா. ஆமென். சமஸ்த இஸ்ரவேல் முன்னாடியும் தாவீதை தெரியாதவன் ஒருத்தன் கூட இருக்கு. அன்றைக்கு இந்த கோலியாத்தை வென்றெடுத்த, கோலியாத்தை போட்டு தரன அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் ஈசாயின் குமாரனாகிய ஒரு தாவீது என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனை ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறவங்களே மறந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு தேசத்தில் ஒருத்தனுமே மறக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் மாத்துறார். அல்லேலூயா. ஸோ சில ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு எதிராக இருக்கும், சில சூழ்நிலைகள்லாம் கர்த்தரே அரேஞ்ச் பண்ணுவார். நமக்கு என்னன்னே புலப்படாது, நமக்கு விளங்காது. ஆனால் as long as we are under his wings, அவருடைய சிறகின் கீழே, புயத்தின் கீழே அவரை மறைவிடமாக கொண்டு நாம் வாழ்கிற வரைக்கும் நம்மை சுற்றி நடக்கிற எந்த சம்பவங்களுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிற போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோட கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து எனக்கு விரோதமாக இல்லை, என்ன சொல்றாரு, உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி தான் சுற்றி இருக்கிற எல்லாமே எதிரிகள் தான். இஸ்ரவேலை சுற்றி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் எதிரிகள். எல்லாரும் ஏக மன நிர்ணயமாக ஒரே குறிக்கோள், அவன் பேரை இல்லாமல் பண்ணிவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக யாராவது உங்களை அழிக்கணும், முடிக்கணும், உங்கள் பேரை கெடுக்கணும், உங்களுக்கு பேரை இருக்கக்கூடாது, உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும், அப்படி சில துஷ்ட மனிதர்கள் எவ்வளவு பேர் கூட்டம் கூடி வந்தாலும் சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. அதில் பாருங்க ஒற்றுமை, ஏக மன நிர்ணயமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீர்மானம் பண்ணி இவன் பேரை இல்லாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் உறவுக்காரங்க சில பேர் அப்படி இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சில பேர் இருக்கலாம், உங்களை அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடாது, அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் ஓவர்னு சொல்கிற வரைக்கும் எதுவுமே ஓவர் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மறைவில் நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆயுதம் நமக்கு விரோதமாய் பலிக்காது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள்.
கர்த்தர் நம்மை உயர்த்துவார், என் கொம்பை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இங்கே சொல்கிறார், ஆண்டவரே மௌனமாக இருக்காதீங்க, பேசாமல் இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. அப்போ ஆசாவுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழல் இருந்தது. 77ஆம் சங்கீதத்துலையும் ஆசா இப்படி தான் புலம்புறார். 77ஆம் சங்கீதத்தில் அவர் 5ஆம் வசனத்தில், மேலெல்லாம் வாசிக்க எனக்கு விருப்பம் உண்டு, வாசிக்கலாமா? சரி, வாசிச்சிருந்தேன் வேகமாக. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னது? என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வசனத்துக்கு சம்மந்தமே இல்லாது. என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தோமே, இந்த பூர்வ நாட்கள்லாம் யோசிப்பேன், நம்ம எவ்வளோ மங்களகரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தோமே, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். ஆனால் அவர் அடைத்து கொள்ளவில்லை. முதல் வசனத்திலே சொல்லிட்டார், செவி கொடுத்தார். அடுத்த வசனத்தில் பாருங்க, அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுகிறேன். நான் இங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், இல்லை, வருஷங்கள் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சுபிட்சமான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், சமாதானமான நாட்களை வைத்திருக்கிறார், நிறைவான நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். The best days of your life is not in the past, it is going to be in the future, because your future, your days are safe in the hands of God. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், ஹல்லேலூயா, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிவிக்கிற தேவன், அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால, அவர் கரங்களில் நம்முடைய வருஷங்கள் இருக்கிறதுனால அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பேரை வானத்தின் கீழே இராமற் போக வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் எல்லாரும் ஏக மன நிர்ணயமாய் ஒன்று கூடி ஒப்பந்தம் பண்ணி கொண்டு வந்தாலும், ஹல்லேலூயா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். we are more than conquerors in Christ. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, மனிதர்கள் மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலைகள் மேற்கொள்ள முடியாது. எந்த மனிதனாலும் கர்த்தர் எனக்காக குறித்து வைத்திருக்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணவில்லை என்றாலும், செவிகள் கேட்கவில்லை என்று சொன்னாலும், என் இதயத்திலே தோன்றியிராத நன்மைகளை அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு மௌன காலம் இருந்தது. தரிசனம் கொடுக்கப்பட்ட காலத்துக்கும் அது நிறைவேறுகிற காலத்துக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வனாந்தரம், மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள். சிறையிலே அடைக்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான், சொந்த சகோதரர்கள் கொல்ல எத்தனித்தார்கள், மிக மோசமான ஒரு பயணம். ஆனால் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, அந்த வசனங்களை நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு கர்த்தர் சில ட்ரைனிங் பீரியடை வச்சிருக்கிறாரு. வசனம் புடமிட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்தில், அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அதில் பெரிய ரெவலேஷன் என்னென்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிற இந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து, அண்ணன்மாரெலாம் சேர்ந்து அனுப்பி வச்சுட்டாங்கன்னு. இல்லை, அண்ணன்மார் அனுப்பலை. யார் அனுப்புனது? கர்த்தரே அனுப்பினார். அந்த வசனத்தை பாருங்கள், என்ன இருக்குது? 105ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தில், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை கர்த்தர் அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த நீதியாக நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் மௌனம் காக்கிறார் என்று சொன்னால்,
அவர் சில மாற்றங்கள் நம்ம யோசேப்பை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். வசனம் அவனை புடமிட்டதுன்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு ஒரு உயர்வில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் போய் அவனை உட்கார வைக்கும்போது அவன் உடனே பழிவாங்குறவனாக மாறிவிடக்கூடாது. அவன் சகோதரனுக்கு அந்த தரிசனம் நிறைவேறதான் இடம் கொடுக்கணுமே ஒழிய, தன்னை பகைத்தவர்கள், கொல்ல நினைத்தவர்கள் அவங்கள பழிவாங்க அதிகாரத்தை பயன்படுத்திடக்கூடாது. ஸோ in order to correct him, in order to mold him, in order to reflect Christ, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த புடமிடுகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறார். பக்குவப்படுவதற்காக, முதிர்ச்சி அடைவதற்காக அந்த பாதையிலே கர்த்தர் கொண்டு போகிறார். ஆமென், ஆமென். மோசேயை எப்படி பக்குவப்படுத்தி அவனுக்கு அந்த வனாந்தரத்தினுடைய இந்த 40 வருஷம் முடிவிலே காட்சி கொடுத்து பூமி எங்கும் அவனைப் போல சாந்த குணமுள்ளவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவனை உருவாக்கினாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் உள்ள சில தேவையில்லாத சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்சீக சுபாவங்கள், இவைகளெல்லாம் திருத்துவதற்காக கர்த்தர் மௌனம் காக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, இந்த உபவாச நாட்களில் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மௌனமாக இருந்தாலும் எங்களோடு பேசினாலும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எங்களை நடத்துங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை இல்லாத வாழ்நாள் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் கர்த்தர் இவைகளை அனுமதிப்பீர் என்று சொன்னால் அதையும் நிதானிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்களுடைய வசனம் எங்களை புடமிடட்டும், உங்களுடைய வசனம் எங்களை உருவாக்கட்டும். கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் விசுவாசத்தை எதிர்பார்த்தீரே, நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, ஏற்கனவே பேசப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி, புறக்கணிக்காதபடிக்கு கர்த்தரை கனம் பண்ண, அவருடைய வார்த்தையை கனம் பண்ண, கர்த்தாவுடைய சமூகத்தை கனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய இந்த காத்திருப்பின் காலத்துக்கெல்லாம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. யாரெல்லாம் சத்துருவின் போராட்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களோ, தேவனே, மௌனமாயிராதையும், பேசாமல் இராதையும், சும்மா இராதையும் என்று ஆசா கேட்டது போல சத்துருக்களெல்லாம் ஒன்று கூடி வருகிறார்களே, நீர் அமைதியாய் மௌனமாய் இருப்பது என்ன என்று ஆசா கேட்டது போல அனைவருடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார், ஏன் செயல்பட மாட்டாரு, ஏன் எங்களை கைவிட்டுட்டாரா, எங்களை புறக்கணிச்சுட்டாரா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஏன் இதனால ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார், இப்படி அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். துரிதமாய் கர்த்தர் அவளை வெளிச்சத்திலே கொண்டு வருவீராக. இருளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. வனாந்தரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. சத்துருக்கள் சிதறடின்னு ஓடுவார்களாக. சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பீராக. நீர் யுத்தங்களை நடத்துவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.